How many 4-letter code can be formed using the first 10 letters of the English alphabet if no letter can be repeated? எத்தனை 4-letter code ஃபார்ம் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் 10 letters of English alphabet யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ லெட்டர் கேன் பி ரிப்பீட்டட். இப்போ ஃபஸ்ட்டு 10 லெட்டர் ஏலேருந்து ஃபஸ்ட்டு 10 லெட்டர் ஏ டு ஜே வரைக்கும் இருக்குது. ஓகே, 4 லெட்டர் கோடு தான் நம்ம ஜெனரேட் பண்ணணும். அப்போ 4 டேஷஸ் போட்டுக்கலாம். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கோடில் ஃபஸ்ட்டு டேஷில் எத்தனை லெட்டர்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது? ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கிற எல்லா லெட்டரும் அங்கே வரலாம். ஸோ 10 லெட்டர்ஸ் அங்கே வர பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த லெட்ரு ரிப்பீட் ஆகக்கூடாது. நோ லெட்டர் கேன் பி ரிப்பீட்டட். இப்போ இந்த பிளேஸில் ஏ போட்டோம்னு வச்சுங்க, அப்போ ஏஏ விட்டுறணும். அப்போ ரிமைனிங் லெட்டர்ஸ் என்ன? 9 லெட்டர்ஸ் இருக்குது. அதுதான் செகண்ட் பிளேஸில் வரணும். இப்போ நான் ஜே செகண்ட் பிளேஸில் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது? 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பி வரலாம், சி வரலாம், டி வரலாம், இ வரலாம். ஸோ ஐ வரைக்கும் எந்த லெட்டர் வேணால் வரலாம். ஸோ இந்த சேம் வே அப்போ இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே ஐயை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் பிளேஸில் இங்கே ஏ போட்டிருக்கேன், இங்கே ஜே போட்டிருக்கேன், இங்கே ஐ போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பிளேஸில் எத்தனை லெட்டர் இருக்குது? 7 லெட்டர் இருக்குது. ஸோ 7 பாசிபிலிட்டிஸ். இந்த 7 லெட்டரில் எது வேணால் வரலாம். ஸோ 7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் மூலமாக how many 4 letter code can be formed அப்படின்னு பார்க்கணும். ஸோ 10 into 9 into 8 into 7 அதான் நம்ம ஆன்சர். இதுதான் நம்ம ஆன்சர்.